அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியை கற்கும் முயற்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். அதாவது ஒரு சொல் எழுதும்போது இந்த எழுத்துக்கள் தான் முதல்ல வரும். எந்த எழுத்துக்கள் வரும், எந்த எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிழையில்லாமல் எழுதுறதுக்கு எளிமையானதாக இருக்கும். அந்த வகையில் எந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் 12 இருக்குது இல்லைங்களா? அந்த உயிர் எழுத்துக்கள் 12ம் அ ஆ இ அவ் வரை இருக்குது இல்லைங்களா? அந்த எழுத்துக்கள் 12ம் ஒரு சொல்லின் முதலில் வரும். கண்டிப்பாக சொல்லினுடைய முதல்ல அந்த எழுத்துக்கள் வரலாம். அடுத்தது மெய் எழுத்துக்கள் 18 இருக்குது இல்லைங்களா? புள்ளி வச்ச எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். அது சொல்லுக்கு முதல்ல வராது. ஆனால் அது உயிர் எழுத்துக்கள் 12ஓட சேர்ந்து உயிர் மெய் எழுத்துக்களாக ஆகும்போது அந்த 216 எழுத்துக்கள்லையும் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 18 எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த மெய் எழுத்துக்கள் அதில் 10 எழுத்துக்கள் என்னென்ன? இக், இங், இச், இஞ்ச், இத், இந்த், இப், இம், இ, யு. இந்த 10 மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 10 மெய்யெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களோட சேர்ந்து இப்போ இக்கு கூட்டல் அ க, இக்கு கூட்டல் ஆ கா, இந்த மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களாக மாறுது இல்லைங்களா? அதையே வர்க்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா, அதுக்கு பெயர் வர்க்க எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த ககர வரிசையில் வர அவ்வரை வர எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அப்படி பார்த்தோம்னா இப்போ இக், இத், இந்த், இப், இம், இந்த 5 எழுத்துகள், 5 மெய்யெழுத்துகள் இந்த 12 உயிர் எழுத்துக்களோட சேர்ந்து 12 ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களோட சேர்ந்து சொல்லின் முதலில் வரும். அடுத்தது இச். இச் அப்படிங்கிற எழுத்து ஐ ஔ உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? ஐ ஔ அதைய தவிர்த்து, அந்த எழுத்துக்களை தவிர்த்து மற்ற 10 எழுத்துக்களோட சேர்ந்து சொல்லி முதலில் வரும். அடுத்தது இஞ்ச். இஞ்ச் பார்த்தீங்கன்னா அ ஆ ஏ ஓ, இந்த 4 எழுத்துக்களோட இந்த உயிரெழுத்துக்கள் அ ஆ ஏ ஓ இருக்குது இல்லைங்களா? இந்த இஞ்ச் இந்த 4 உயிரெழுத்துக்களோட சேர்ந்து மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும். அப்படி பார்த்தோம்னா இஞ்ச் கூட்டல் அ ஞளவல், இஞ்ச் கூட்டல் ஆ ஞாயிறு, இஞ்ச் கூட்டல் ஏ நெகிழி, இஞ்ச் கூட்டல் ஓ ngொல்குதல், ngொல்குதல், ngொல்குதல். இப்படிங்க இந்த மாதிரி சொல். ஞளவல் அப்படின்னா மின்மினி பூச்சி அப்படின்னு அர்த்தம். ஞாயிறு, நெகிழினா தீப்பொறி, நொல்குதல் அப்படின்னா இளைத்தல். இந்த மாதிரி இஞ்சுங்கிற எழுத்து மெய்யெழுத்து அ ஆ ஏ ஓ இந்த 4 உயிரெழுத்துகளோட சேர்ந்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஈ. ஈ யகரம். யகரம் எந்தெந்த எழுத்துக்களோட? அ ஆ உ ஊ ஓ ஔ இந்த 6 எழுத்துக்களோட 6 உயிர் எழுத்துக்களோட சேர்ந்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். பாருங்க, ஈ கூட்டல் அ யவனர், ஈ கூட்டல் அ ய, ஈ கூட்டல் ஆ யா யானை, ஈ கூட்டல் உ யு யுகம், ஈ கூட்டல் ஊ யூ யூகி, ஈ கூட்டல் ஓ யோ யோகம், ஈ கூட்டல் ஔ யௌ யௌவனம். இப்படி வரும். அடுத்தது யு. யு யு அ ஆ இ ஈ
ஏ ஏ ஐ ஔ. இந்த அ ஆ இந்த எழுத்துக்களோட, இந்த உயிர் எழுத்துக்களோட மட்டுமே 8 உயிர் எழுத்துக்களோட மட்டுமே யூ சேர்ந்து சொல்லின் முதலில் வரும். பாருங்க, யூ கூட்டல் அ ப வணக்கம், யூ கூட்டல் ஆ வா வாள், யூ கூட்டல் இ வி வில், யூ கூட்டல் இ வி வீடு, யூ கூட்டல் ஏ வெ வெற்றி, யூ கூட்டல் ஏ வே வேல், யூ கூட்டல் ஐ வை வைகை, யூ கூட்டல் ஔ வௌவால். இப்படி சேர்ந்து முதலில் எழுத்துக்கள் சேர்ந்து முதலில் வரும். அடுத்தது இங். இங் அப்படிங்கிறது மெய் எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மொழிக்கு முதலில், அதாவது சொல்லின் முதலில். மொழி, சொல், பதம், கிளவி எல்லாம் ஒரே பொருளை தான் குறிக்குதுன்னு முதல் வகுப்பில் சொல்லியிருக்கேன். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்னு எழுதியிருக்கு, ஆனால் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள், சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. சொல், மொழி எல்லாம் ஒன்று தான். இப்போ இங்கு வந்து எப்படி சொல்லின் முதலில் வரும் அப்படின்னா, அது தனியாக உயிர்களோட சேர்ந்து வராது. இந்த சுட்டு எழுத்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அ இ உ, இந்த சுட்டு எழுத்துகளுக்கு அடுத்த எழுத்தா வந்து சொல்லி முதலா வரும், தொடர்ந்து வரும். ஏ யா அப்படிங்கிற வினா எழுத்து, வினாவை எழுப்பக்கூடிய ஒரு சொல்லின் எழுத்துக்கு பின்னாடி இந்த ஞா எழுத்து வரும். எழுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா அங்கனம், அங்கனம் அங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சுட்டி காட்டுறோம் இல்லைங்களா. இங்கனம் இங்கே அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே, இ சுட்டெழுத்து. உங்கணம், இந்த உங்கணம்ங்கிறது இப்போ வழக்கில் இல்லை, பழைய இலக்கண நூலில் சொல்லியிருக்காங்க. எங்கனம் எங்கே, யாங்கனம் இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள். ஏ யா எல்லாம் வினா எழுத்துக்கள். இது இதை அந்த எழுத்துக்களை அடுத்து இந்த ஞா எழுத்து தொடர்ந்து சொல்லின் முதலில் வரும். சொல்லின் முதலில் வராது அப்படிங்கிறது தான் இதனுடைய இலக்கணம். ஆனால் இந்த மாதிரி தனித்துவமான துணை பொருளை விளக்கக்கூடிய சொற்களுக்கு பின்னாடி இந்த எங் வரும் அப்படிங்கிறதுனால சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறத எழுத்துக்களோட இந்த இங்கு சேர்த்தப்பட்டிருக்கு. அடுத்தது இப்போ மொழிக்கு, அதாவது சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்களை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா எழுதுறதுல சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்பில் பார்த்தோம். மறுபடியும் திரும்ப பார்க்கலாம் பாருங்க. 12 உயிர் எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, முதல் ஔ வரை இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துகள் சொல்லின், அதாவது மொழிக்கு முதலில் வரும். அடுத்தது இக். இக் மெய் எழுத்து இருக்குது இல்லைங்களா, அது உயிரோடு 12 உயிர்களோட சேர்ந்து, அதாவது கா முதல் கௌ வரை உள்ள எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதலில் வரும். இத்து. இத்து மெய் எழுத்து 12 உயிர்களோட சேர்ந்து தா முதல் தௌ வரை மொழிக்கு முதலில் வரும். அடுத்தது இப். இப் 12 உயிர்களோட சேர்ந்து இப்பா முதல் பௌ வரை உள்ள எழுத்துகள் சொல்லின், அதாவது மொழிக்கு முதலில் வரும். அடுத்தது இந்து. இந்து 12 உயிர்களோட சேர்ந்து நா முதல் நௌ வரை உள்ள எழுத்துகள் சொல்லின் முதலில் வரும். 12 உயிர்களோட இம் எழுத்து சேர்ந்து மா முதல் மௌ வரை உள்ள எழுத்துகள் சொல்லின், அதாவது மொழியின் முதலில் வரும். அடுத்தது யூ இ ஈஞ்செல்லாம் 12 உயிர்களோடையும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வராது, குறிப்பிட்ட எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா யூ அ ஆ இ ஈ ஏ ஏ ஐ ஔ. இந்த 8 எழுத்துக்களோட சேர்ந்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். மீதி 4 எழுத்துக்களோட சேர்ந்து சொல்லின் முதலில் வராது. இ அ ஆ உ ஊ ஓ ஔ. இந்த 6 எழுத்துக்களோட சேர்ந்து மட்டும்தான் மொழிக்கு
முதலில் வரும். மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து மொழிக்கு முதலில் வராது. இஞ்ச் இஞ்ச் அ ஆ ஏ ஓ இந்த 4 எழுத்துக்களோட சேர்ந்து மட்டுமே மொழிக்கு முதலில் வரும். மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து மொழிக்கு முதலில் வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எழுத்துக்களை பிழை இல்லாமல் நம்ம எழுதுறதுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்த வகுப்பில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்ங்கிறத பார்க்கலாம். நன்றி.